உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். அண்மை செய்தி. சென்னை கோடம்பாக்கத்தில் தண்டவாளத்தில் விழுந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை எடுக்க முயன்ற இளைஞர் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்திருக்கிறார். ப்ளூடூத் ஹெட்செட்டிற்காக உயிரிழந்திருக்கிறார் இளைஞர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன், வணக்கம். மாணவரின் விவரம் என்ன? தற்போது கள நிலவரம் என்ன? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த புதுசொருத்தூர் பகுதியை சேர்ந்த ராஜகோபால் 19 வயதான இவர் சென்னை சைதாப்பேட்டை அரசு மாணவர்கள் விடுதியில தங்கி இவர் நந்தனம் கலைக்கல்லூரியில 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில ராஜகோபால் வகுப்பறை முடித்த பின்பு அதன் பின்பாக பார்ட் டைமாக கேட்டரிங் உள்ளிட்ட வேலைகளை பார்த்து வந்துள்ளார். நேற்று மாலை ராஜகோபால் கல்லூரியை முடித்துவிட்டு கேட்டரிங் பணிக்காக கோடம்பாக்கத்திற்கு அவர் ரயில் மூலமாக பயணித்துள்ளார். அப்போது ரயில்ல கோடம்பாக்கத்தை நோக்கி சென்ற போது திடீரென ரயில்ல இருந்து அவர் காதில் மாட்டியிருந்த ப்ளூடூத் ஹெட்செட் ஆனது கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கோடம்பாக்கம் ரயில் நிலையத்துல இறங்கிய ராஜகோபால் பின்னர் தண்டவாளம் வழியாக நடந்து சென்று அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை எடுக்க முயன்றுள்ளார். அப்போது திடீரென அவ்வழியாக தாம்பரத்துல இருந்து கடற்கரை நோக்கி வந்த மின்சார ரயில் ஒன்று திடீரென ராஜகோபால் மீது மோதியதுல சம்பவ இடத்திலேயே ராஜகோபால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மாம்பலம் ரயில்வே போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த ராஜகோபாலின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் பின்பாக தொடர்ச்சியாக மாம்பலம் ரயில்வே போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிரமாக இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.